வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்காததால் புதுச்சேரிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், நாடு முழுவதும் உள்ள சட்டப்பேரவைகளின் பொதுக்கணக்கு குழு கூட்டத்தை புதுவையில் நடத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. வரும் ஆகஸ்ட் மாதம் பொதுக்கணக்கு குழு மாநாடு புதுவையில் நடைபெறுகிறது. அரசு பள்ளியில் சிபிஎஸ்இ அமல்படுத்திய போது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. ஆனால் தற்பொழுது 9 அரசு பள்ளிகள் பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியை பெற்றுள்ளன. இதில் எனது தொகுதியை சேர்ந்த 2 கிராமப்புற பள்ளிகளும் அடங்கும். பொதுவாக விமான பயணத்தை முதல்வர் ரங்கசாமி தவிர்ப்பார். அதோடு நிதி ஆயோக் நடந்த தினம் சனிக்கிழமை என்பதால் ஸ்ரீ சர்க்குரு அப்பா பைத்தியம் சுவாமிகளின் பூஜையில் பங்கேற்பதற்காக கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. முதல்வர் பங்கேற்காததால் புதுவைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. மத்திய அரசின் நிதி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் புதுவை சுகாதாரத்துறைக்கு மத்திய அரசு ரூபாய் 200 கோடி வழங்கியுள்ளது. அரசு பணியிடங்களை தொடர்ந்து நிரப்பி வருகிறோம். விஏஓ, துணை தாசில்தார் உட்பட 486 பணியிடங்கள் நிரப்ப துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இன்னும் 6 மாதத்தில் 2000 பணியிடங்களை நிரப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் புதுவையில் நடைபெறும் விழாக்களில் பங்கேற்க பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார் என்றார். அரியாங்குப்பம் ஸ்ரீ வடவாகினி மாரியம்மன் ஆலய 40ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற சடல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகு குர்த்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அரியாங்குப்பம் கொம்யூன் கோட்டைமேடு சிவகாமி நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ வடவாகினி மாரியம்மன் ஆலயத்தின் 40ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனை காண்பிக்கப்பட்டது. முக்கிய நிகழ்வான நேற்று சடல் உற்சவ விழா நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அரியாங்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அழகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி வழிபட்டு சென்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதம மந்திரி இலவச வீடு கட்டும் திட்டத்தின் 55 பயனாளிகளுக்கு அங்காளன் எம்எல்ஏ வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதம மந்திரி இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இன்று திருப்பூணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பயனாளிகள் 10 நபர்களுக்கு 2ஆம் தவணையாக தலா 1,60,000 ரூபாயும், 45 நபர்களுக்கு 3ஆம் தவணையாக தலா ரூபாய் 70,000 என மொத்தம் 55 நபர்களுக்கு வீடு கட்டுவதற்கான பணியாணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மதகடிப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரியத்தின் அதிகாரிகள், தலைமை பொறியாளர் ரவிச்சந்திரன், இளநிலை பொறியாளர் சத்யவாணி, பீல்ட் ஸ்டாப் வெங்கடேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அரசு பள்ளியில் மாணவர்களுக்கான இலவச சைக்கிள் மற்றும் நோட்டு புத்தகங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி மாநிலம் திருப்பூணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரசு வழங்கும் மிதிவண்டி மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருப்பூணி பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி, திருப்பூணி அரசு உயர்நிலைப் பள்ளி, கோத்தபுரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளி, சோரப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி, செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளி, திருவண்டார்கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு மூலம் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டி மற்றும் நோட்டு புத்தகங்களையும் வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து கடந்த கல்வியாண்டில் பொதுத் தேர்வில் சாதித்த பள்ளி மாணவர்களை சிறப்பாக வழிநடத்தி ஆசிரியர்களையும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஜிப்மரில் வரும் 7ஆம் தேதி புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாக தரப்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசு விடுமுறை தினமான ஜூன் 7 பக்ரீத் பண்டிகையாகும். அன்று ஜிப்மரின் வெளிப்புற நோயாளி பிரிவுகள் இயங்காது. எனவே வரும் 7ஆம் தேதி சனிக்கிழமை புற நோயாளிகள் ஜிப்மருக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல இயங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் இணைய வழியில் 13 பேரிடம் மர்ம நபர்கள் ரூபாய் 3.40 லட்சம் மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்தவர் ராமேஸ்வரம் சென்று தங்குவதற்கு இணைய வழியில் விடுதி விவரங்களை தேடியுள்ளார். அப்பொழுது மர்ம நபர் முன்பணம் செலுத்த கூறியுள்ளார். உடனே புதுச்சேரி நபர் ரூபாய் 11,260 அனுப்பி ஏமாந்துள்ளார். முத்தியால்பேட்டை சேர்ந்தவர் இன்ஸ்டாகிராமில் இருந்த விளம்பரத்தை நம்பி ரூபாய் 8,598 அனுப்பி ஆடைகள் பெற முயற்சித்தார். ஆனால் அவருக்கு ஆடைகள் வரவில்லை. புதுச்சேரி அண்ணா நகரில் உள்ள பெண்ணுக்கு காவல் அதிகாரி போல மர்ம நபர் பேசியுள்ளார். பெண்ணின் மகனை பாலியல் வழக்கில் கைது செய்ய இருப்பதாக மிரட்டி ரூபாய் 62,000 அனுப்ப கூறி மோசடியில் ஈடுபட்டுள்ளார். வில்லியனூரை சேர்ந்த பெண் இணைய செயலியில் கடன் பெற்று அதை அடைத்த பிறகும் மர்ம நபர் படத்தை மார்பிங் செய்து வெளியிடுவதாக மிரட்டியதால் ரூபாய் 2,000 அனுப்பி பின்னர் போலீசில் புகார் அளித்துள்ளார். ஆரியங்குப்பத்தை சேர்ந்தவர் ரூபாய் 72,500, ரெயின்போ நகரை சேர்ந்தவர் ரூபாய் 7,840, சாரத்தை சேர்ந்த பெண் ரூபாய் 9,500, லாஸ்பேட்டை சேர்ந்தவர் ரூபாய் 4,800, வில்லியனூரை சேர்ந்தவர் ரூபாய் 3,000 என பலரும் பணத்தை கட்டி ஏமாந்துள்ளனர். ஒரே நாளில் புதுச்சேரியில் மட்டும் 13 பேரிடம் இணைய வழியில் மர்ம நபர்கள் ரூபாய் 3.40 லட்சத்தை மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சைக்கிள் பேரணியை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் 2019 ஆண்டு இந்தியா முழுவதும் ஃபிட் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை புதுவை மாநில சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், அசோக் பாபு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். இதில் பாஜக மாநில துணைத் தலைவர்கள் முருகன், அகிலன், புதுச்சேரி சைக்கிள் கிளப் பிரசிடென்ட் பிரேம்குமார் மற்றும் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து சைக்கிள் வீரர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை புதுவை மாநில சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், அசோக் பாபு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் பாஜக மாநில துணைத் தலைவர்கள் முருகன், அகிலன், புதுச்சேரி சைக்கிள் கிளப் பிரசிடென்ட் பிரேம்குமார் மற்றும் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து சைக்கிள் வீரர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மாதவிடாய் நின்ற பெண்களுக்கான மன அழுத்தம், சிறுநீர் அடங்காமை, இடுப்பு உறுப்பு சரிவு போன்ற அரிய வகை நோய்களுக்கு உயிரியல் மெஷ்களை கண்டுபிடித்து காரைக்கால் மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவர் டாக்டர் பிரீத்தி அருள்முருகன். IIT மும்பையில் படித்த இவர் தனது மருத்துவ ஆராய்ச்சி மூலம் மன அழுத்தம், சிறுநீர் அடங்காமை, இடுப்பு உறுப்பு சரிவு போன்ற பெண்களுக்கான நோய்களை சரி செய்வதற்கு டெல்லி ஃப்ளோர் சப்போர்ட் மெஷ்கள் எனப்படும் உயிரியல் மெஷ்களை கண்டுபிடித்து மருத்துவ உலகில் சாதனை படைத்துள்ளார். இவரது கண்டுபிடிப்புக்கு மத்திய அரசு அங்கீகாரம் அளித்துள்ளது. இந்த நிலையில் இன்று புதுச்சேரி வருகை புரிந்த டாக்டர் பிரீத்தி அருள்முருகன் சபாநாயகர் செல்வத்தை சட்டப்பேரவையில் சந்தித்து தனது மருத்துவ சாதனைகளை எடுத்துக் கூறி வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியில் பொறியியல் கல்லூரியில் படித்த இவர் IIT மும்பையில் மேல் படிப்பு முடித்து மருத்துவ உலகில் அரிய வகை நோய்களுக்கு மருந்துகளை கண்டுபிடித்து உலக சாதனை படைத்துள்ளார். இது புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கிறது. மேலும் இவரது கண்டுபிடிப்பை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கி உள்ளதாகவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். டாக்டர் பிரீத்தி அருள்முருகன் தனது மருத்துவ கண்டுபிடிப்பை பற்றி விளக்கும்போது, இந்தியாவில் 30% மாதவிடாய் நின்ற பெண்கள் இடுப்பு தள தசைகளில் ஏற்படும் பலவீனம் காரணமாக மன அழுத்த, சிறுநீர் அடங்காமை மற்றும் இடுப்பு உறுப்பு சரிவு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நோய்களால் இந்தியாவில் 5 கோடி பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நோயை குணப்படுத்துவதற்கு தனது கண்டுபிடிப்பின் மூலம் பெல்விக் ஃப்ளோர் சப்போர்ட் மெஷ்கள் எனப்படும் சிகிச்சை முறையை கண்டுபிடித்து இடுப்பு உறுப்புகளை அவற்றின் உடற்கூறியல் நிலையில் வைத்திருக்க அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யப்படுகிறது என குறிப்பிட்டார். தனது கண்டுபிடிப்பு உயிரியல் ரீதியாக இணக்கமானது, மக்கும் தன்மை கொண்டது மற்றும் மென்மையான ஃபைப்ரோசிஸை ஊக்குவிக்கிறது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறந்துள்ள நிலையில் உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள பல்வேறு பள்ளிகளை தொகுதி MLA நேரு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சவரி ராயல் வீதியில் அமைந்துள்ள தமிழ் தென்றல் திருவிகா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார்.
பள்ளியின் மேல்தளத்தில் உள்ள கலவைகள் கொட்டியும் ஆங்காங்கே சுவர்களில் விரிசலும் சுவர்கள் இடிந்துள்ளதையும் மற்றும் தரைகள் பொக்கை போராக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து அவைகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட எம்எல்ஏ ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் எழுதிய என்னுடைய மையடி என்ற சுயசரித நூலினை கேரள மாநில முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதலா எம்எல்ஏ வெளியிட எழுத்தாளர் முகுந்தன் பெற்றுக்கொண்டார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் வல்சராஜ். மாஹி பிராந்தியத்தை சேர்ந்த இவர் தொடர்ந்து 26 வருடங்கள் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் என மக்கள் பணி செய்துள்ளார். ஓவியம் தீட்டுவதில் ஆர்வம் கொண்ட இவர் தனது படைப்பில் உருவான ஓவியங்களை டெல்லியில் உள்ள லலிதா கலா அகாடமியில் கண்காட்சியாக வைத்து அசத்தியுள்ளார். இந்த நிலையில் மாஹி தொகுதி குறித்த தன்னுடைய பார்வை, எதிர்கால முன்னேற்றம் மற்றும் அரசியலில் தான் கடந்து வந்த பாதைகள் குறித்து முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் எழுதிய என்னுடைய மையடி என்ற சுயசரிதை புத்தக வெளியீட்டு விழா மாகில் உள்ள வல்சராஜ் சில்வர் ஜூப்ளி ஹாலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழா ஒருங்கிணைப்பு குழுவின் நிர்வாகி சஜித் நாராயணன் வரவேற்புரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கேரள மாநிலத்தின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிலதா எம்எல்ஏ கலந்து கொண்டு நூலினை வெளியிட பழம்பெரும் மலையாள எழுத்தாளர் முகுந்தன் பெற்றுக்கொண்டார். இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கேரள மாநிலம் வடகரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாபி பரம்பில், வழக்கறிஞர் ஆசிப் அலி, முன்னாள் தலைமை செயலர்கள் கைர்வால் நெகி விஜயன், லலிதா கலா அகாடமி செயலாளர் APN ஜோசப், செனரா ஆர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாகி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் சிறப்பாக செய்திருந்தார். விழா ஒருங்கிணைப்பு குழுவின் துணை சேர்மன் அஜீஷ் மாஹே நன்றி உரையாற்றினார். முன்னதாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர், தயாளன், பிரபு, ராமலிங்கம், சக்திவேல், ஆனந்த பத்மநாபன், ஞானப்பிரகாசம், மோகன், டேனியல் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.